வணக்கம். மேற்கு வீட்டு சமையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நாம பைனாப்பிளை வச்சு ஒரு வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் பைனாப்பிளை இந்த மாதிரி கியூபா வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரட்டை வேக வச்சு இந்த மாதிரி கியூபா வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு அதே மாதிரி கியூபா வெட்டி வச்சுக்கோங்க. அரை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் அரை பெரிய வெங்காயம் போதும், குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ஹோம்மேட் மைனீஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு சேனலில் போட்டிருக்கோம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம வச்சுருந்த மயனீஸை உள்ளே சேர்த்துருங்க. மயனீஸ் உள்ளே சேர்த்தியாச்சு. இதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரைக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இங்கே 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் உள்ள சேர்த்துருங்க. உள்ள சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வச்சிருக்க கேரட்டையும் உள்ள சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. இப்போ கடைசியா நம்ம எடுத்து வச்சிருந்த பைனாப்பிளையும் உள்ள சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த சாலட்ல நீங்க இட்டாலியன் சீசனிங்கோ இல்ல ஆரிகானோவோ இல்ல பீஸா சீசனிங்கோ இல்ல பாஸ்தா சீசனிங்கோ எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் இங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்யணுன்றதுக்காக பெப்பர் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட சுவையான பைனாப்பிள் வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸோட சைடிஷாக வச்சுக்கலாம், இல்லை இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, ஆனால் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேற்கு வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.